Hi dear students, welcome to V2KRFC YouTube channel. இந்த வீடியோல 7.5 ரிசர்வேஷன் ரிலேட்டடா மெடிக்கல் செலக்ஷன் கமிட்டி கொடுத்த அப்டேட் பத்தி தான் பார்க்க போறோம். ஸ்கிப் பண்ணாம வீடியோ ஃபுல்லா பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாட்ஸ்அப், டெலிகிராம், இன்ஸ்டாகிராம் பேஜையுமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம ஆல்ரெடி சேனல்ல போட்டிருந்தோம் 7.5 ரிசர்வேஷன் பாராமெடிக்கல் கோர்சஸ்க்கு இல்ல அப்படின்னு. ஆனா நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா கூகுள்ல 7.5 ரிசர்வேஷன் இருக்கிறதா காமிக்குது. நிறைய பேர் சொல்றாங்க பாராமெடிக்கல் கோர்சஸ்க்கு 7.5 ரிசர்வேஷன் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இது தொடர்ந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான் ப்ரூஃபா காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக டிஎன் மெடிக்கல் செலக்ஷன் கமிட்டிக்கு ஆர்டிஐ அதாவது ரைட்ஸ் டு இன்ஃபர்மேஷன் ஃபைல் பண்ணியிருந்தேன். 7.5 ரிசர்வேஷன் பாராமெடிக்கல் கோர்சஸ்க்கு இருக்குதா, ஃபார்ம்டி கோர்சஸ்க்கு இருக்குதா, அதுக்கப்புறம் அதாவது டிப்ளமோ கோர்சஸ்க்கு இருக்குதா அப்படின்னு டிஎன் மெடிக்கல் செலக்ஷன் கமிட்டிக்கு பாத்தீங்கன்னா ஆர்டிஐ ஃபைல் பண்ணியிருந்தேன். அந்த ஆர்டிஐக்கான ஆன்சர் அப்படிங்கறத மெடிக்கல் செலக்ஷன் கமிட்டி அனுப்பி இருக்கிறாங்க. இந்த ஆன்சர்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, பாதையில் காணும் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் மனுதாரர் கோரியுள்ள தகவல்களுக்கு கீழ்கண்டவாறு பதில் தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது. அரசு ஆணை எண் 438 படி 7.5% இடஒதுக்கீடு மருத்துவம் மற்றும் பல் மருத்துவ படிப்புகளுக்கு மட்டுமே பொருந்தும். மேலும் மருத்துவம் சார்ந்த பட்ட படிப்புகள் ஃபார்ம்டி போன்ற படிப்புகளுக்கு மேல் குறிப்பிட்டுள்ள 7.5 ரிசர்வேஷன் இடஒதுக்கீடு பொருந்தாது அப்படின்னு டிஎன் மெடிக்கல் செலக்ஷன் கமிட்டி சைட்ல இருந்து இதுக்கான பதில் அப்படிங்கறத அனுப்பி இருக்கிறாங்க. இதுதான் முக்கியமான ஒரு ஆதாரம். இதனால நிறைய பேர் பாத்தீங்கன்னா கன்ஃபியூஷன்ல இருந்திருப்பீங்க 7.5 ரிசர்வேஷன் இருக்கா இல்லையா அப்படிங்கிற மாதிரி. அதுக்கான தெளிவான பதில் அப்படிங்கறத டிஎன் மெடிக்கல் செலக்ஷன் கமிட்டி அனுப்பிட்டாங்க. இப்போ எல்லாருக்கும் ஒரு கிளாரிபிகேஷன் கிடைக்கும். அதோடயே இந்த 7.5 ரிசர்வேஷன் ரிலேட்டட்னா அப்ஸ்ட்ராக்ட் அதுக்கான ஆர்டர் காப்பி அப்படிங்கறதுமே பாத்தீங்கன்னா நம்ம டிஎன் மெடிக்கல் செலக்ஷன் கமிட்டி அனுப்பி இருக்கிறாங்க. இதுல என்னெல்லாம் கோர்சஸ்க்கு இருக்குது, என்னெல்லாம் கோர்சஸ்க்கு இல்ல அப்படிங்கிற டீடைல் எக்ஸ்பிளனேஷன் அப்ஸ்ட்ராக்ட் அப்படிங்கறதையுமே டிஎன் மெடிக்கல் செலக்ஷன் கமிட்டி அனுப்பி இருக்கிறாங்க. மெடிக்கல் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் டிபார்ட்மெண்ட்ல இருந்து இது என்னைக்கு எப்போ இந்த ஆர்டர் வந்துச்சு, என்னெல்லாம் கோர்சஸ்க்கு கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறது மட்டும் இல்லாம எந்த ஸ்கூல்ல படிச்சா இதுக்கு எலிஜிபிள், என்னெல்லாம் கோர்சஸ்க்கு எலிஜிபிள் அப்படிங்கிற ஃபுல் அப்ஸ்ட்ராக்டோட அதாவது பதில் ஆதாரம் ஜிஓ எல்லாமே நமக்கு சென்ட் பண்ணியிருக்கிறாங்க. சோ இதுல இருந்து எல்லாருமே கிளாரிட்டி ஆயிக்கோங்க. டிஎன் மெடிக்கல் செலக்ஷன் கமிட்டி கண்டக்ட் பண்ண கவுன்சிலிங் மூலமாவோ நீங்க எந்த கோர்சஸ்க்கு அதாவது பாராமெடிக்கல் கோர்சஸ் என்ன கோர்ஸ் எடுத்தாலும் சரி ஃபார்ம்டி, ஜிஎன்எம், டிப்ளமோ கோர்ஸுக்கு 7.5 ரிசர்வேஷன் அப்படிங்கிறது கிடையாது. இந்த வீடியோ போடுறதுக்கு காரணம் வந்து நிறைய பேர் கூகுள் சொல்லுது 7.5 ரிசர்வேஷன் இருக்குது அப்படிங்கிற மாதிரியும், அது மட்டும் இல்ல இன்னும் நிறைய பேருக்கு 7.5 ரிசர்வேஷன் இருக்கா இல்லையா அப்படிங்கிற ஒரு எக்ஸாக்டான தெளிவுக்கு வரல. அவங்களுக்கு கன்ஃபியூஷனா தான் இருக்குது இருக்கா இல்லையா அப்படிங்கிற மாதிரி. சோ இதுதான் அதுக்கான ஆதாரம். இது நான் டிஸ்பிளேல காமிக்கிறேன். இது டிஎன் மெடிக்கல் செலக்ஷன் கமிட்டி சைடுல இருந்து வந்த ஆன்சர் அப்படின்னு வச்சுக்கோங்க. சோ நம்ம 7.5 ரிசர்வேஷன் அப்படிங்கிறது பாராமெடிக்கல் கோர்சஸ் அண்ட் ஃபார்ம்டி, ஜிஎன்எம் இந்த மாதிரி கோர்சஸ் கிடையாது. சோ இதுல அவேரா இருங்க. இந்த வீடியோக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து போடுறேன் அப்படின்னா நிறைய பேர் பாத்தீங்கன்னா நான் 7.5 ரிசர்வேஷன்ல இருக்கேன், எனக்கு ஃபீஸ் ரிடக்ஷன் ஆகுமா, ஃபீஸ் கட்ட வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி தாட்ல போயிருவீங்க. சோ உங்களுக்கான ஒரு அவேரா தான் இந்த வீடியோ கிரியேட் பண்ணிருக்கேன். சோ இந்த இன்ஃபர்மேஷன் அப்படிங்கறது எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போல கடைசியா தகவலுக்கு இணைந்திருங்கள். V2KRFC யூடியூப் சேனல். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப், டெலிகிராம், இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க.